வழியா 2 பேரும் ஒண்ணாயிட்டீங்களா? நீங்க 2 பேரும் எப்பவுமே இப்படி இருங்க. நீங்க 2 பேரும் இப்படி இருக்கிறது தான் நல்லா இருக்கு. சரிங்க சார். ஆனா மணி, நீ இருக்கிறிய அப்பா, சரியான விஷம் தெரியுமா நீ? ஏன் தெரியாம? நல்லாவே தெரியும் எனக்கு நான் விஷம்னு. சிரிக்கிறீங்களா? சிரிச்சுட்டு போங்க. சரி, என்ன 2 பேரும் நின்று நிக்கிறீங்க? சாப்பிடல உட்காந்து. சாப்பாடு போய் வாங்கிட்டு வரணுமா? வாங்கிட்டு வந்துட்டு உட்கார்றோம். அப்ப போக வேண்டியதுன்னு எதுக்கு நின்று போசை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? கடகடன்னு வாங்கிட்டு வாங்க, சாப்பிடுவோம். அதுவும் சரிதான், இந்த போறோம். கமல், நீங்க எதையும் வாங்க வேண்டாம் கமல், எங்ககிட்டயே ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. நிறைய சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கோம், சாப்பிடலாம் எல்லாருமே ஒண்ணா உட்காந்து. ஆமாண்டா மச்சான், நிறைய வெரைட்டியா கொடுத்து அமிச்சுக்கிறாங்கடா. இங்கே உட்காந்து சாப்பிடலாம்டா. தாராளமா உட்காந்து சாப்பிடுங்க வாங்க. இல்ல நந்தினி, இதெல்லாம் பத்தாது. நாங்க வாங்கிட்டு வரோம் சரியா? அதையும் வச்சு உங்க சாப்பாடையும் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். சரி, உங்க விருப்பம் என்னவோ அதை பண்ணுங்க. சரிம்மா, நாங்க வாங்கிட்டு வந்துடுறோம். கமல் கமல், என்ன சாப்பாடு வாங்க போறீங்க? வெஜ் ரைஸ் தான் வாங்கலான்னு இருக்கேன். சூப்பர் சூப்பர். சைட் டிஷ் என்ன வாங்க போறீங்க? முட்டை ஆம்லேட் தான். சூப்பருங்க. சரி, அப்ப என்ன பண்ணலாம்னா, உங்க வெஜ் ரைஸ்ல பாதி எனக்கு கொடுத்துருங்க, முட்டை ஆம்லேட்லயும் பாதி எனக்கு கொடுத்துருங்க. நானே என்னோட வெள்ளை சாப்பாட்டுல இருந்து கால்வாசி உங்களுக்கு தரேன். அப்புறம் உருளைக்கிழங்கு வறுத்து வச்சுக்கிறாங்க யாட்ட, அதுல இருந்து 2 பீஸ் கொடுக்குறேன். கேரட் பீன்ஸ் பொரியல் இருக்குது, அதுல ஒரு கொஞ்சமா தரேன், 2 ஸ்பூன் தரேன். சரியா? நீங்க சாப்பிடுங்க. தோபாடுறா கதியா, நீ உன் பாதி சோத்தை அதுக்கு கொடுக்கணுமா? அது கால்வாசி சோற உனக்கு கொடுக்குமா? அதுலயும் அந்த உருளைக்கிழங்கு எம்மா, அந்த டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாகுது. ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ இருக்கும் போலுக்குது. அதுல இருந்து 2 பீஸை மட்டும் உனக்கு தள்ளுவாங்களாம் அந்த அம்மா. அது மூஞ்ச பரது பாய்சன் டப்பா. உருளைக்கிழங்கு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. பிடிக்கும்னா அதுக்கு நீ இப்படியா சாப்பிடுவாங்க? இந்த பெருமணிய இப்படி மட்டும் சாப்பிட்டேன்னு வைய, மண்ணூர்ல கிழங்கு மாதிரி ஆயிடுவேன் நீனு. ஏற்கனவே அப்படிதான் இருக்கிற மச்சான். நீ வாடா போலாம், அதுக்கு சோறெல்லாம் தராதரா. நீ அப்படிலாம் சொல்லாதரா, பாவண்டா அந்த பொண்ணு. அம்மா, நான் உனக்கு தரேன்னா. சரிங்க கமலு, என் பேக்ல சாக்லேட் வச்சிருக்கிறேன், அது அப்புறமா உங்களுக்கு 2 பீஸ் தரேன்னா. அந்த குணாக்கு ஒன்றும் கிடையாதுப்பா. எனக்கு ஒன்றும் உன் சாக்லேட் எல்லாம் வேணாம். என்கிட்டயும் சாக்லேட் இருக்குது. என்ன சாக்லேட்? ஏன் எனக்கு தரல? ஐயா, என்னடா பொண்ணா இருக்கும் இது? டே வாடா, நீ போலாம். ஐயா, ரொம்ப ஓவரா தான் பண்றான் இந்த குணா. ஓவரா பண்ணது அவர் இல்லடி, நீ தாண்டி. இப்போ இந்த சௌமியா வரல. வரட்ட விடு. என்ன பழையபடி ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஒண்ணா உட்காந்துருக்கீங்க? உலக அதிசயம். அப்படியே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒருத்தரை. அப்புறம் சௌமியா சாப்பிடலையா? போய் வாங்கிட்டு வந்து சாப்பிடணும். அப்ப போய் வாங்குறது, அதை விட்டுட்டு இருக்கீங்க நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. கிளம்பதான் போறோம் பண்ணி. அப்புறம் பைதவே நந்தினி, இந்த சுடிதார் உனக்கு ரொம்ப அழகா இருக்கு, செம்மையா இருக்கு. காலையில இருந்து 3 முறை என்கிட்ட இந்த வார்த்தையை சொல்லிட்டா. இப்ப வேணும்னே மறுபடியும் சொல்றா. அப்பதான் மணி என் மேல பொறாமப்பட்டு பழையபடி சண்டை போடுவான்னு. இந்த சௌமியா இருக்கிறாளே, சரியான விஷ ஜந்தா இருக்கா. என்ன நந்தினி, உனக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் சொல்லியிருக்கேன், அதுக்கு ஒரு தேங்க்யூ கூட சொல்லாம நீ பாட்டு அமைதியா இருக்க. இல்ல, காலையில இருந்து இந்த சுடிதார் எனக்கு நல்லா இருக்குன்னு நீங்க 3 தடவை சொல்லிட்டீங்க. மறுபடியும் இப்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? அதான் ஒரு வேளை கிண்டல் பண்றதுக்கு சொல்றீங்களோன்னு நினைச்சேன். சச்சா, இதுல கிண்டல் பண்றதுக்குலாம் என்ன இருக்கு? நான் உன்னை பாக்குறப்பெல்லாம் எனக்கு அப்படி சொல்லணும்னு தோணுது. ரொம்ப அழகா இருக்க, அதான் அப்படி சொன்னேன். என்ன இதுக்கு எதுக்கு சிரிக்கிற நீ? இல்ல, அவளை பாக்குறப்பெல்லாம் சொல்லணும்னு தோணுதுன்னு சொல்றீங்களே, அந்த அளவுக்கு சொல்றதுக்கே நீங்க என்ன அவளை லவ்வா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மணி, நீ இருக்கியே, நான் ஜஸ்ட் சொன்னேன் சுடிதார் அழகா இருக்கு, அதுக்காக அப்படி சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. சரி, நான் வரேன். வாடி. வந்துட்டா இப்பதான் ஆட்டிக்கிட்டு நல்ல கிட்டி எனக்கு தெரியாதா? அது நல்லா தான் இருக்குது. வேணும்னு என்ன வெறுப்பேற்றுறதுக்காக இப்படி எல்லாம் சொல்லிட்டு கிடக்குறாவ. அதை நீ புரிஞ்சுக்கிட்டா போதும். எனக்கு ஒன்று நீ சொல்லி தரத்தாவலப்பா. உன் சுடிதார் உண்மையிலே நல்லா இருக்குது, எனக்கும் அந்த மாதிரி ஒன்று வேணும். அதுக்கு என்ன வாங்கிக்கலாம்? எப்பா? உனக்கு எப்போ வேணும்னு சொல்லு. இது எந்த கடையில் எடுத்த முதல்ல? நம்ம பாய் கடையில தான். சரி சரி. அப்போ புதன்கிழமை நீ அண்ணனும் பத்திரிக்கை எடுக்க போறீங்கல்ல, எடுத்து முடிச்சுட்டு எனக்கு இந்த சுடிதாரை வாங்கி வந்து கொடு. புதன்கிழமையா? சரி, ஓகேடி, வாங்கிட்டு வந்து தரேன். தேங்க்யூ. சரி சரி. என்ன சௌமியாக்கா, எங்களை சீக்கிரமா வாங்கன்னு சொல்லிட்டு நீங்க இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க? 6:30க்குலாம் இங்கே வரணும்னு தான் நான் நினச்சேன். ஆனால் ஆஃபீஸில் கொஞ்சம் கடைசி நேரத்தில் வேலை வந்துருச்சு, அதான் முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. சரி, நீங்கள் எவ்வளோ நேரம் ஆச்சு இங்கே வந்து? 10 நிமிஷம் தான் காச்சு. அப்புறம் என்னடா லேட் ஆகுதுன்னு? விக்கி, நீ இருக்கியே. சரி, இப்போ அதெல்லாம் இருக்கட்டும். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறதுக்கு தான் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டேன். நீங்கள் அதை அப்படியே கேட்கணும், அப்படியே செய்யணும். நினைச்சேன் அப்பவே. என்ன நினச்ச? இல்ல, மணி கட்சி மாறிட்டா, அதான் பழையபடி நீங்க எங்களையே கூப்பிட்டு எதனா செய்ய சொல்லுவீங்களோன்னு நினைச்சேன். அதே மாதிரி கூப்பிட்டுட்டீங்க. என்ன பண்ணுறது, என் நிலமை அப்படி இருக்கு. பழைய கூட்டணி தான் கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு, அதான் உங்களை கூப்பிட்டேன்.
பாலிடிக்ஸ் பேசுற மாதிரி இருக்குக்கா நீங்க பேசுறது. வாழ்க்கையே ஒரு அரசியல் தானே. சரி அதை விடு, நான் என்ன சொல்ல வந்தனோ அதை சொல்லிடுறேன். சொல்லுங்கக்கா, செய்யறதுக்கு ஆர்வமா இருக்கிறோம். சூப்பர்டா, நம்ம பழையபடி ஒன்று சேர்ந்து நிறைய விஷயங்களை பண்ண போகிறோம். ஆனால் நான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிற டாஸ்க் என்னென்னா, உங்களோட டாஸ்க் என்னென்னா, சீக்கிரம் சொல்லுங்கக்கா, ஆர்வத்தை தூண்டாதீங்க. இருடா தீபக்கே சொல்கிறேன். உங்களோட ஃபர்ஸ்ட் டாஸ்க்கு நந்தினியை பற்றி நம்ம ஆஃபீஸில் கிசி கிசி கிளப்பி விடணும். சரியா? அவள் எங்கே போய் நின்னாலும் எல்லாரும் அவளை பற்றி பேசணும். அந்த மாதிரி ஒரு காசிப்பை கிளப்பி விடணும். அதை நீங்கள் 2 பேரும் செய்யணும். அக்கா, நந்தினியை பத்தி ஆல்ரெடி ஆஃபீஸில் காசிப் போயிட்டு தாங்க இருக்கு. அவள் ஆள் சந்தோஷ் இருக்கிறான்ல, டெய்லி அவன் கூட தானே வந்துட்டு போறா. அதை பற்றியே ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் அப்படி சொல்லலடா. டேய், காசிப்புங்கிறது தப்பான விஷயமா தான்டா இருக்கணும். அதுக்கு பேர் தான்டா காசிப்பு. சரியா? தப்பான விஷயங்கள் எதனா நந்தினியை பற்றி இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்களா நம்ம ஆஃபீஸில்? இல்லைக்கா. அப்போ நீங்கள் அதை தான் கிளப்பி விடணும். அக்கா, நாங்கள் அவளை பற்றி தப்பாக பேசுகிறதும் ஒன்று தான், உயர் அழுத்த மின்சாரத்தில் கையை வைக்கிறதும் ஒன்று தான்க்கா. தூக்கி அடிச்சிரும். எதுக்கு நாங்கள் பழையபடி அந்த சந்தோஷக்கிட்ட அடி வாங்கணுமா? அதானே, அந்த அளவு வேறு இப்போ பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்காங்க்கா. அதனால எங்களாலெல்லாம் வாங்க முடியாது. டேய், அந்த காசிப்பை நீங்கள் தான் கிளப்பி விட்டீங்கன்னு அவனுக்கு எப்படா தெரிய போகுது? இது ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட விஷயம்டா. நான் சொல்கிறத கேளுங்க. நீங்கள் நந்தினியை பற்றி தப்பான காசிப்பை பரப்பி விடுங்க, அவ்வளோதான். அதெல்லாம் சரிதான், ஆனால் தப்பான காசிப்புனா எப்படிக்கா சொல்கிறீங்க? எப்படி தப்பாக சொல்கிறது? ஏய், இதெல்லாம் கூட வாடா சொல்லி தரணும் உனக்கு. அக்கா சொல்லும்போதே புரியலையாடா? நந்தினியையும் கமலையும் லிங்க் பண்ணி பேசணும், அவ்வளோதானக்கா. எக்ஸாக்ட்லி விக்கி, இதுக்கு தான்டா நீ வேணுங்கிறது. நந்தினியையும் கமலையும் சம்மந்தப்படுத்தி தப்பாக பேசுங்க. சரியா? நந்தினி ஒரே சமயத்தில் 2 பேரை ஓட்டிக்கிட்டு இருக்கான்னெல்லாம் தப்பாக கிளப்பி விடுங்க. ஓகேவா? ஐயோ, தீபக்கே, பயப்படாமல் நான் சொன்ன விஷயத்த மட்டும் பண்ணி முடிங்க. பண்ணிட்டீங்க, ஆளுக்கு 10,000 ரூபாய் தரேன். 10,000 ரூபாவா? ஆமாண்டா தரேன். நீங்கள் இதை மட்டும் பண்ணுங்க. அந்த அளவுக்கு வருத்து இந்த விஷயம். எப்படிக்கா சொல்கிறீங்க? சந்தோஷ் இப்போ பழையபடி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான்டா. இந்த நேரமாக பார்த்து நந்தினியை பற்றி ஆஃபீஸில் தப்பாக பேசுனாங்கன்னு வையேன், கண்டிப்பாக மணி மூலியமாக அந்த விஷயம் சந்தோஷுக்கு போய் சேரும். அப்போ சந்தோஷுக்கு நந்தினி மேலே ஒரு கடுப்பு வரும், எரிச்சல் வரும். கமல்கிட்ட நல்லா வழிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கேன், நல்லா கூட சண்டை வரும் 2 பேருக்கும். அந்த சண்டையே போதண்டா, சந்தோஷ் என் பக்கம் வந்துடுவான். ஆல்ரெடி அவன் என் பக்கம் தான் இருக்கான். இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரியெல்லாம் சண்டை வந்ததுன்னு வையேன், சந்தோஷே இந்த கல்யாணத்தை நிறுத்துவான், இந்த நந்தினி சரியில்லைன்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் சொல்கிறேன். அதுக்கு இந்த 10,000 ரூபாய்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லைடா. நீங்கள் இந்த விஷயத்த நல்லபடியாக பண்ணி முடிங்க. அதுக்கப்புறம் நான் உங்களை நல்லபடியாக கவனிச்சுக்கிறேன். வேற லெவல் சௌமியாக்கா, நீங்கள் பிளானை போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க பாருங்க. சூப்பருக்கா, சூப்பர். செஞ்சு முடிச்சிடுறோம். 10,000 ரெடி பண்ணி வைங்க. டேய், என்னடா சுயநலமா உனக்கு மட்டும் 10ன்னு சொல்கிற? அக்கா, என்னோட பற்றியும் ரெடி பண்ணிடுங்க. என் பங்குக்கு நானும் கொளுத்தி போடுறேன். சரிடா தீபக், வேலையை முடிச்சுட்டு காசை வாங்கிக்கோங்க. இது சொல்கிறதுக்கு தான் உங்களை இங்கே கூப்பிட்டேனே. ஓகேக்கா, டீல் ஓகே. ஓகே கைஸ், அப்போ நான் கிளம்புறேன். வீட்டுக்கு போயிட்டு என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு என் சந்தோஷ் கிட்ட நான் ஃபோனில் பேசணும். பாய். பாய்க்கா. அக்காக்கா, இவ்வளோ தூரம் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம், எதனா வாங்கி கொடுத்துட்டு போங்கக்கா. எனக்கு டைம் இல்லைடா. 500 வேணா ஜிபே பண்ணுறேன். அதுக்குள்ளே என்ன வாங்கணுமோ வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. பா, சூப்பருக்கா நீங்கள். தேங்க்ஸுக்கா. இட்ஸ் ஓகேடா, என்ஜாய் பண்ணுங்க. அக்கா ஜிபே அனுப்பிட்டேன்டா, பார்த்துக்க. தேவிக்கே ஓசை வந்துருச்சுடா. பாருடா, ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்ததுக்கே நம்மளுக்கு 500 ரூபாய் அனுப்பியிருக்காங்க. இன்னும் அந்த வேலையை முடிச்சுட்டு 10,000 ரூபாய் வாங்கிடுவோம்டா. அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு காசை வாங்கிப்போம். தாராளமாடா. யார் வாழ்க்கை எக்கடி கெட்டு போனால் நமக்கு என்ன? நம்ம கொஞ்ச நாளைக்கு ராஜ வாழ்க்கை வாழலாம். சீக்கிரமா கொண்டு வா. எவ்வளவு நேரம் தான் பொறுமையா நடந்து வருவேன்? கீழே ஊத்தாம எடுத்துட்டு வரணும்ல, அப்ப நான் பொறுமையா தான் எடுத்துட்டு வர முடியும். கீழே ஊற்றாமல் எடுத்து வர வேண்டும் என்றால் ஒரு தட்டை வைத்து அதிலே இந்த டம்ளரை வைத்து எடுத்து வர வேண்டும். அதை விட்டு புட்டு இப்படி கையில் எடுத்து வந்தால் ஊற்றி விடுமோ என்ற பயம் தோன்றிக் கொண்டே இருக்கும். அப்பவே நீ ஊற்றி விடுவாய். என்னடி பேசுன இப்போ? விளங்காது, சுத்த தமிழாச்சே. சரி, நீ ஜூஸ் கொடு, அதுக்கு விளக்கத்தை அப்புறம் சொல்றேன். இப்படிதாம்மா சுத்த தமிழ்னு என்னமோ பேசுறா, ஆனா அது உண்மையிலேயே புரிய மாட்டேங்குது. இடுப்பா, அது சில நேரத்துல பைத்திய மாதிரி பண்ணும், நீ கண்டுக்காத. கரெக்டா சொன்னீங்கம்மா. ஆளாளுக்கு இப்படி மாறி மாறி பேசினுக்கிறீங்களே, அந்த ஜூஸ் டம்ளர் கொடுத்துட்டு தான் பேசுங்களா? ஆமல்ல, எந்தடா கண்ணா, அம்மா உனக்காக தான் இதை பண்ணனே. தேங்க்யூ மேமி. எனக்காக பண்ணலையாமா? எல்லாருக்காகவும் தாண்டி பண்ணேன். ஆனா நான் இதை பண்ணதுக்கு காரணம் ராகுல் தான். அப்படியா? சரி குடி, ஜூஸ் குடு. ஜூஸ் 2 பேரும் குடிச்சிட்டு டம்ளர் எடுத்துட்டு வந்து சிங்க்ல வச்சிடணும். சரியா? ஓகே. இதுல எல்லாம் ஒத்துமை காட்டுங்க, ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல நாய் மாதிரி அடிச்சுக்கோங்க ரெண்டும். ஆமாண்டா. ஏ மணி, ஆரம்பிச்சிருச்சுங்கல்ல. என்னடா? அம்மாக்கு என் மேல தாண்டி பாஸ் அதிகமா இருக்குதே பாரு. அதனால தான் கிளாஸ்ல ஃபுல்லா ஜூஸை ஊற்றி எடுத்துன்னு வந்துக்கிறாங்க. ஆனா உன் கிளாஸ்ல பாரு கொஞ்சம் கம்மியா இருக்குது. ஆமா, எனக்கு மட்டும் நான் ஒரு
ஒரு லைன் கம்மியா இருக்குது, உனக்கு மட்டும் ஃபுல் ஆகுது. அதான்டி சொன்னேன், என் மேல பாசம் அதிகமா இருக்குது, உன்னையெல்லாம் ஒரு ஆளவே மதிக்கலடியே, அதனால தான் உனக்கு கம்மியா ஊற்றி எடுத்து வந்துக்கிறாங்க. அப்பா என்னப்பா இதெல்லாம், அம்மாவை பாருங்கப்பா எப்படி பண்றாங்க. ஐயோ, இங்க உட்காந்து தப்பு பண்ணிட்டேன் நானு. அப்பா உங்ககிட்ட தான்ப்பா பேசிக்கிட்டு இருக்கேன், அம்மாவை பாருங்கப்பா, ஜூஸ் எனக்கு கம்மியா ஊத்திருக்காங்க. நீ கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டோம், இப்போ நான் உன் ஜூஸ் அப்படியே பொங்கிருமே, மூடிக்கின்னு கொடுறிய, உன் மேல பாசம் கம்மிடிய குடுறிய. அப்பா அவனை பாருங்கப்பா, டாடி எங்க பாருங்க அவன் எப்படி பண்றான்னு. விடுமா, அவன் பைத்தியக்காரன் அப்படிதான் தானே பேசிக்கிட்டு இருப்பான், உன் மேலதான் எல்லாருக்கும் பாசம் அதிகமாகுது, நீ கூட சொல்லும். சரி டாடி, ஆனா ஏன் எனக்கு கம்மியா ஊத்தி குத்துக்குறாங்க, அவனுக்கு பாருங்க ஃபுல் ஆகுது. ஐயோ என்னடா இது, ஏமா அது சும்மா கொஞ்சம் தானே எக்ஸ்ட்ராவாகுது. நான் உனக்கு நாளைக்கு செஞ்சு வைக்க சொல்றேன் ஷில்பா கிட்ட, சரியா? நாளைக்கு செஞ்சு வைக்கும், நல்லா ஒரு ஜக்கு ஃபுல்லா ஊத்தி வைக்க சொல்றேன், வந்து குடி. ஜக்கு ஃபுல்லா ஊத்தி வைக்கிறோம், வந்து குடிங்கிறாங்க. இதை விட ஒரு அசிங்கம் தேவையே இல்லடி உனக்கு. சே, ஏன் டாடி இப்படி சொல்றீங்க, ஜக்கு ஃபுல்லா யாராவது ஜூஸ் குடிப்பாங்களா? ஐயோ என்னை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்குலாம் மாமா? ஐயோ என்னடா என்கிட்ட வந்துருச்சு, என்னம்மா எப்படி பேசுறாங்க பாருங்க எல்லாரும். நீ தானம்மா உனக்கு ஜூஸ் நிறைய வேணும்னே, அதனால தான் ஜாக்கில் வேணுமான்னு கேட்டான், இதுல என்ன தப்பு இருக்குதா? சரி புட்டியா, இப்போ என்ன ஜூஸ் சில்னஸ் போயிட்டு போகுது, குடிச்சிருங்க ரெண்டு பேரும். என்ன குடிச்சிருமா, நாளைக்கு 2 டம்ளர் ஜூஸ் குடிச்சிக்கலாம்னா? சரி மணி அழாம ஜூஸை குடி. ஆக்சுவலாக உன்னோட டம்ளர்லேயும் ஜூஸ் கரெக்டாக தான் இருக்கு. ராகுல் டம்ளரில் நுரை கொஞ்சம் அதிகமாக இருக்கு, உன் டம்ளரில் அந்த நுரை கம்மியாக இருக்கு. இந்த நுரையை நீக்கிட்டு பார்த்தா 2 பேருக்குமே ஜூஸ் அளவாக தான் கரெக்டாக தான் இருக்கும். ஸோ நீ குடி இதை. ஏங்க கண்ணாடி போட்டுமா உங்களுக்கு கண்ணு தெரியல, இது நொர கிடையாது, பால் ஏடு. பால் ஏடுவோடு இருந்தாலுமே டம்ளர் ஃபுல்லாக ஜூஸ் இருக்கணும். இது கம்மியாக இருக்குது, எனக்கு கம்மியாக தான் ஊற்றி இருக்கிறாங்க. நாளைக்கு வச்சுக்கிறேன் எல்லாரையும். ஓ அப்படியா? நாளைக்குமே உனக்கு கம்மியாக தண்டி கிடைக்காது. அப்பா பாருங்கப்பா வெறுப்பேத்திக்கிட்டே இருக்கான். ஏன்டி மூக்கால பேசுற, வாயில பேசுறி நாய. அப்பா ரொம்ப வெறுப்பேத்துறான்ப்பா. நீங்க எனக்கு அவன் டம்ளர் என்கிட்ட கொடுக்க சொல்லுங்கப்பா, இந்த டம்ளர் அவன் குடிக்கிட்டோம். மா என்னம்மா நீ, அத நாளைக்கு 2 டம்ளர் வாங்கி தரணும்னு சொல்லிட்டோம்ல. அது நாளைக்கு தானே, எனக்கு இப்போதைக்கு அந்த டம்ளர் தான் வேணும். ராகுல குடுப்பா பாப்பாக்கு, நான் நம்பிக்கை இல்லடா கொடுக்க சொல்ற, அவனாவது கொடுக்கறதாவது. ராகுல டே அப்பா சொல்றல, டம்ளர் அவகிட்ட குடுறா. எந்த டம்ளர்ப்பா கொடுக்க சொல்றீங்க? நல்ல வெறுப்பேத்துறான் இவன். அப்பா அவனை பாருங்கப்பா, அந்த ஜூஸ் குடிச்சது எல்லாமே என்ன பகு காமிச்சுனே இருக்கான். ஏய் ஏன்டா இவ்வளவு அல்பத்தனமா பண்ற? மால்பியே தான் எருமை மட்டும் நான் எச்சி என் பேக்ல சாக்லேட் வச்சிருக்கேன்டா பாரு, நைட் அதை சாப்பிடுவோம் உன்னை வெறுப்பேத்திக்கினேன். அதை நீ வந்ததுமே உன் பேக்ல இருந்து தூக்கிட்டு நீ. அப்பா பாருங்கப்பா, என் பேக்ல இருந்து சாக்லேட்டையும் எடுத்துட்டு இருக்கிறான். ஐயோ என்ன இதை இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க 2 பேரும். அதுக்கு 2 சேர்ந்துச்சுனாலே இப்படி தம்பா பண்ணுங்க, நீ கண்டுக்காத. மடி சாக்லேட் தானே, நாளைக்கு வாங்கி தரேன்ப்பா. சரிங்கப்பா. அதையும் ஆட்டையை போட வேண்டிய. கடைசி வரைக்கும் இதுக்கு 2 இப்படியே இருக்கணும்டா. இருக்குங்கடா இப்படியே இருக்குங்க. ஜூஸை குடிச்சு முடிச்சிட்டேன்டா. சரி அதுக்கு எதனா அவார்டு வேணுமா உனக்கு? அதான் ஒண்ணு வேணா, இந்த டம்ளர் எடுத்து போய் சிங்க்ல வச்சிரு. நானும் யாரும் போய் பேச போறேன். பை. வாழை கூட போய் பேசணுமா? அதனால தான் வாள் இங்க பாடி கார்டு மாதிரி நின்றுக்கிறாரா? ஏக பேரு ஒழுங்கா என் டம்ளர் எடுத்துன்னு போய் சிங்க்ல போடுற, அப்படி மட்டும் நீ செய்யலன்னு வையன், உன் ஜாடியை பிடிச்சி இழுத்து போட்டு அடி நடிப்பான். அதுவும் இல்லாம நைட்டு நீ தூங்கும் போது பலி எடுத்துன்னு வந்து ஒரு ரூம்ல விட்டுருவேன். அதுக்கும் நீ அசரலன்னு வைய, உன் பொம்முங்களை தூக்கின்னு போயிட்டு ரோட்ல போட்டு எரிச்சு கொளுத்து வண்டிய. என் பொம்மைங்களா இங்கே இல்லையே, சென்னையில தானே இருக்குது. தெரியுமே, ஆனா உன் ஆளு தான் உனக்கு 2 பொம்மை வாங்கி கொடுத்துக்கிறாரு, அந்த பொம்மைங்களை எரிப்பேனே. அவரு ரூம்ல நான் பத்திரமா வச்சிருக்கிறேனே. பௌ. அதான் இப்ப நீ சொல்லிட்டியே பௌ, இப்பவே போய் எடுத்து எரிப்பேனே பௌ பௌ. ஐயோ ராகுலு அப்பெல்லாம் செய்யாதடா, நீ குடு, நான் டம்ளர் எடுத்துன்னு போறேன். அந்த பயம் இருக்கு நிண்டியா, எடுத்துனுப்பா. ஓ பொம்மையை போட்டு கொளுத்திருவேன்னா இவ பயப்படுவாளா? பரவாயில்லையே, நம்மளுக்கும் இவ்வளவு மிரட்டுறதுக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு. நீ யாரு கேட்டு நந்தினி அப்படி முடிவு பண்ண? ஷாப்பிங் போனால் எவ்வளோ டைம் ஆகும் தெரியுமா? நான் இவ்வளோ பிளான் பண்ணி வச்சுருந்தேன்னு உனக்கே தெரியும்ல. பத்திரிக்கை எடுத்துட்டு நம்ம 2 பேரும் லாங் டிரைவ் போயிட்டு வரலான்னு சொன்னா இல்லையா? சொன்னீங்க தான். அப்புறம் எதுக்கு மணிக்கு புதன்கிழமை ட்ரெஸ் எடுத்து கொடுப்பேன்னு சொன்ன நீ? நான் எதுவுமே சொல்லலை சந்தோஷ். உங்கள் தங்கச்சி தான் புதன்கிழமை பத்திரிக்கை எடுத்துட்டு ரிட்டர்ன் வரும்போது ட்ரெஸ் எடுத்துட்டு வான்னு சொன்னான். அதனால தான் நானும் சரின்னு சொன்னேன். அவளுக்கு நம்ம வெளியே போகிற விஷயமே தெரியாது. அப்போ நீ தானே சொல்லியிருக்கணும், இல்லை நாங்கள் வெளியே போகிறோம் இன்னொரு நாள் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்கலாம்ல. எப்படி சந்தோஷ் என்னால் சொல்லியிருக்க முடியும்? அவள் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் என்கிட்ட நல்லபடியாக பேசுகிறா. என்கிட்ட ஒரு விஷயம் வேணும்னு கேட்குறா. அது எப்படி நான் அப்புறமா வாங்கி தரேன்னு சொல்ல முடியும்?
அதான் சரின்னு சொல்லிட்டேன். எனக்கு உண்மையிலேயே செம்ம கடுப்பாகுது நந்தினி. ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், இன்னொரு நாள் வாங்கிட்டு வந்து தரேன்னு. அவள் கேட்டாலாம், இவ செய்கிறேன்னு சொன்னாலாம். ஏன் நந்தினி இப்படி பண்ணுற? நான் கூட தான் ஏகப்பட்ட பிளானை போட்டு வச்சிருக்கேன். நீ எனக்காக அவகிட்ட முடியாதுன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே? இன்னொரு நாள் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே? எது முக்கியம்னே பார்க்க மாட்டியா? இப்போ ட்ரெஸ் ரொம்ப முக்கியமா? அவளுக்கு என்ன ட்ரெஸ்ஸா இல்லை? சந்தோஷ், நான் தான் சொல்கிறேன்ல, அவள் ஆசைப்பட்டு கேட்டான்னு. நான் கூட தான் ஆசாசியாக நிறைய பிளானை போட்டு வச்சிருக்கேன். நான் கூட தான் உங்ககிட்ட நிறைய விஷயத்த கேட்குறேன். எல்லாத்தையும் நீ எனக்கு பண்ணிக்கிட்டு இருக்கியா? எதுக்கு சந்தோஷ் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? விட்டுங்களேன். எதையும் கேட்டக்கூடாதுல்ல நானே. சரி விடு, நான் எதுவும் கேட்கல. உனக்கு என்ன இப்போ புதன்கிழமை அவளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். அவளை தானே எடுத்து கொடுத்துக்கலாம். நீ போட்டிருந்த அதே ட்ரெஸ்ஸை நம்ம தேடி தேடி எடுக்கணும். அதானே எடுத்து கொடுக்கலாம். எவ்வளோ நேரம் வேணாலும் அந்த கடையிலேயே உட்காந்துருக்கலாம். சரியா? கோச்சிக்காதீங்க சந்தோஷ், ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஒரு 1 ஹவர்க்குள்ளே ட்ரெஸ் எடுத்து முடிச்சிடலாம். நந்தினி, அவள் சும்மா ஏதோ ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து கொடுன்னு சொல்லலை. நீ போட்டிருந்த அதே ட்ரெஸ் அதே கலர் வேணும்னு கேட்டிருக்கா. அப்படி இருக்கும்போது நம்ம அதை தேடி தேடி கண்டுபிடிச்சி தானே எடுத்தாகணும். அந்த கடையில் இல்லைன்னா வேற கடைக்கு ஓடணும். அப்போ 1 ஹவர்லேயே எல்லாத்தையும் பண்ணிட முடியுமா என்ன? அதெல்லாம் பாசிபிளே இல்லை. அப்படிலாம் ஆகாது சந்தோஷ். பாய் கடையில் தானே நான் அந்த ட்ரெஸ் எடுத்தேன். அங்கே இருக்கும் சந்தோஷ், அங்கே ஸ்டாக் நிறைய இருக்கும். இல்லைன்னா என்ன பண்ணுவ? ஃபஸ்ட்டு போய் பார்க்கலாமே. போய் பார்க்கலாம். வேற வழி. வேணான்னு சொன்னா நீ கேட்கவா போற? உனக்கு உன் ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம். அவ கோச்சிக்க கூடாது, அவ கஷ்டப்படக்கூடாது. அவளுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவ. என் கூட வெளியே போற பிளானை கூட நீ கட் பண்ணுவ. நீ என்ன வேணாலும் பண்ணுவடி. நீ என்ன வேணாலும் பண்ணுவ. சரி, என்னமோ ஒன்று பண்ணிட்டு போ. புதன்கிழமை நான் உன் கூட வரேன். சரியா? எதுக்கு சந்தோஷ் இப்படி சுருக்கு சுருக்குன்னு குத்துற மாதிரி பேசுறீங்க? உண்மையை சொன்னா குத்த தான் செய்யும். நான் என்ன பண்றது? நான் தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்ல, அவள் ஆசைப்பட்டு கேட்டான்னு. கொஞ்சமாவது புரிஞ்சுக்க வேண்டியதானே? பாருன திடீர்னு விருப்பத்தை சொல்லிட்டேன். சும்மா அவ ஆசைப்பட்ட அன்னைக்கிட்டு இடி நான் கூட தான் உங்ககிட்ட ஆசைப்பட்டு நிறைய விஷயத்த சொல்றேன், கேட்கறேன். நீ அதெல்லாம் பண்ணிக்கிட்டா இருக்க. எதுக்கடி என்ன விருப்பத்துறதுக்குனால இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நான் ஏங்க வெறுப்பேற்ற போகிறேன்? நீங்கள் தாங்க என்ன வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கீங்க. கட்டுப்பேத்துறீங்க. ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறதுல என்ன ஆயிருப்போகுது? லூசு மாதிரி பேசாதடி. அந்த ட்ரெஸ்ஸை நீ புதன்கிழமை தான் எடுத்து கொடுக்கணுமா? வேற நாளே கிடைக்கலையா? நீயும் நானும் அன்னைக்கு வெளியே போறோன்னு உனக்கு நல்லா தெரியும் தானே? அப்போ நான் கோச்சிக்க மாட்டேனா? என் பிளான் எல்லாம் கேன்சல் ஆனா நான் உன் மேலே கோப்பட மாட்டானா? அவள் கோச்சிப்பா, அவள் கஷ்டப்படுவா. அவளுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணும். அப்படித்தானே? எதையும் நான் கேட்டக்கூடாது. கேட்டா நான் உன்னை கடுப்பேத்துறேன், நான் உன்னை வெறுப்பேத்துறேன், நீ இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசுவல. எதுக்கு சந்தோஷ் இப்ப திட்டிக்கிட்டு இருக்கான் அவளை? நீயும் நானும் தனிப்பட்ட முறையில் எங்கேயுமே வெளியே போனது இல்லை. எங்கேயாச்சும் போனோம்னா கூட ஃபேமிலியோடு போவோம். இல்லை ஏதாவது கடைக்கு போனோம்னாலும் யாருக்காச்சும் எதனா வாங்கி கொடுக்கறதுக்கு போவோம். இல்லை நம்மளுக்கு எதனா ட்ரெஸ் எடுக்க போவோம். அதை தாண்டி எங்கேயாவது ஒரு படத்துக்கோ இல்லை ஒரு பீச்சுக்கோ எங்கேயுமே தனியாக போனதில்லை. அட்லீஸ்ட் ஒரு லாங் டிரைவாவது போயிட்டு வரலான்னு பிளான் பண்ணால் அதையும் இப்படி சொதப்பி வச்சிருக்க. இப்போ நான் புதன்கிழமை என்னடி பண்ணுறது? பத்திரிக்கை எடுத்துகிட்டு டேரெக்டாக உன்னை ஷாப்பிங் கூட்டின்னு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடணுமா? நான் என்ன தான் பண்ணணும்? உனக்கு எது முக்கியம் இல்லைன்னாலாம் தெரியாத நந்தினி. இந்த ட்ரெஸ் எடுக்கிறது ரொம்ப முக்கியமா நம்ம வெளியே போகிறத விட? இல்லை வாயத்தை வந்து பேசுடி. உனக்கு நான் பேசுறதெல்லாம் காதில் விழுதா இல்லையா? நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் சந்தோஷ். ஆனால் நான் இவ்வளோலாம் யோசிக்கல. அவள் கேட்டதுமே சரி வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன். எவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டல யோசனைகளை வரலன்னு. ஆனால் இதை பற்றி மட்டுமே தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுதான் உனக்கும் எனக்கும் இருக்க வித்தியாசமே. மற்ற எல்லார காட்டிலையும் நீ தான் முக்கியம்னு நான் உனக்காக எல்லாத்தையும் பண்ணுவேன். ஆனால் நீ என்னை தவிர எல்லாம் முக்கியம்னு பார்க்குற. அதனால தான் உனக்கு என்ன சம்மந்தப்பட்ட விஷயம் எதுவுமே யோசனையில் நிற்க மாட்டேங்குது, வரவும் மாட்டேங்குது. சந்தோஷ், அப்படிலாம் இல்லை சந்தோஷ். சந்தோஷ் நந்தினி 2 பேரும் எவ்வளவு நேரம் இங்கே நின்று பேசிக்கிட்டு இருப்பீங்க? உள்ள வாங்க சாப்பிடுவோம். இது வரும் அத்தை. உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். வரும்னு சொல்லிட்டு அப்படியே 1 மணி நேரம் நின்று பேசிக்கிட்டு இருப்பீங்க. நீங்க உள்ள வாங்க, சாப்பிட்டு அப்புறமா பேசிக்கலாம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இங்கே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் சாப்பாடு எனக்கு எடுத்து வைங்க, நான் வரேன். சரிப்பா, 2 பேரும் வாங்க. அதோ வரேம்மா. பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை நான் சொன்னீங்க. ஒன்றும் இல்லை தான். இதுக்கு மேலே பேசுறதுக்கு என்ன இருக்குது? அப்படியே நான் பேசினாலும் அதுவும் யோசனைக்கு வராது. நான் உன் நினைப்பிலேயே இருக்க மாட்டேன். அப்புறம் எதுக்குடி இதெல்லாம் பேசிக்கிட்டு? நீ வா, புதன்கிழமை உனக்கு அவளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். அதை எடுத்து கொடுப்போம். சரியா? எவ்வளோ நேரம் செலவானாலும் பரவாயில்ல. ட்ரெஸ்ஸை பொறுமையாக எடுப்போம். பத்திரிக்கை கூட எடுக்க போகணுமா வேணாமாங்கிறத நீயே டிசைட் பண்ணிக்கோ. சரியா? நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. உனக்கு எது முக்கியமோ நீ அதை பண்ணு. நான் உனக்கு கூட நிற்கிறேன். ஓகேவா? இப்போ எனக்கு பசிக்குது, நான் போய் சாப்பிட்றேன். நீ வந்துரு. ஏங்க? ஐயோ கடவுளே, கோச்சிக்கிட்டு போகிறாரு இவர். நான் என்ன பண்ணுறது இப்போ? அவள் கேட்கும் போது நான் சரின்னு சொல்லிட்டேன், வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன். எனக்கு வேறு எதுவுமே யோசனையில் வரல உண்மையிலேயே. சரி பத்திரிக்கை எடுத்துகிட்டு அப்படியே வாங்கிட்டு போயிடலான்னு நினச்சேன். இந்த பிளானு வெளியே போகிறத பற்றியெல்லாம் எனக்கு ஞாபகத்திலே வரல. என்ன பண்ணுறது இப்போ? என் மேலேயும் தப்பு இருக்குது. கடவுளே, இந்த அண்ணன் தங்கச்சிக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு நான் முடிக்கிறேன். பசங்க சாப்பிட்டுக்குதுங்க பாரு, இந்த தண்ணியும் பக்கத்துல வை. சரி வச்சுடுறேன். சப்பாத்தி போதும், இதுக்கு மேல வேணாம். நந்தினியும் சந்தோஷம் சாப்பிட்டாங்கன்னா அவ்வளவுதான். சரிடி ஷில்பா. அப்புறம் அதுக்கு 2த்துக்குள்ளேயும் பெருசா எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? சமாதானம் ஆயிடுங்களா? இல்ல பாரு, பெருசாலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அது ஏதோ கோச்சிக்கிட்டான் சந்தோஷ். புதன்கிழமை பத்திரிக்கை எடுத்துட்டு அவளை வெளியில கூட்டிட்டு போகணும்னு பிளான் பண்ணியிருக்கான் போல. அந்த நேரமா பார்த்து மணிக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு நந்தினி சொல்லியிருக்கிறா. அதனால சந்தோஷ் கோச்சிக்கிட்டான் போல. இவ்வளவுதான் விஷயம்.
இந்த நந்தினி பொண்ணு இருக்குதே முன் யோசனையே இல்லடி அதுக்கு. ஏன் தான் இப்படி பண்ணின்னு இருக்குதோ தெரில. அவன் தான் வெளியே கூட்டின்னு போகிறான்னு தெரியுதில்ல, அமைதியாக போயிட்டு வர வேண்டியதானே. இப்போ தான் அவன் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணுமா மணிமேகலைக்கு? ஏன் இன்னொரு நாள் எடுத்து கொடுத்துக்கலாம்? மணிமேகலையும் இங்கே தான் இருக்க போகிறா, துணி கடையும் அதே இடத்துல தான் இருக்க போகுது. ஒரு துணி கடைக்குள்ளே நுழைஞ்சா எவ்வளோ நேரம் ஆகும்? அப்புறம் எப்படி அவங்க 2 பேரும் வெளியே போயிட்டு வர முடியும்? இதையெல்லாம் யோசிக்க வேணாம். அது விடுப்பாரு, நந்தினி மேலே தப்பெல்லாம் சொல்ல முடியாது. நான் பெற்று வச்சிருக்க குட்டி சாத்தான் புதன்கிழமை தான் எனக்கு ட்ரெஸ் வேணும்னு சொல்லியிருக்கோம். அதனால குழந்தை கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்கோம். நீ விடு, ஃப்ரீயாக விடு, கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். நந்தினியும் சந்தோஷம் முன்ன மாதிரியெல்லாம் இப்போல்லாம் சண்டை போட்டுக்கிறது இல்லை, புரிஞ்சுக்கிறாங்க. இதையும் புரிஞ்சுப்பாங்க, 2 பேருமே புரிஞ்சுப்பாங்க. நீ விடு. என்னமோடி பசங்க அருமையாக சுற்றிக்கின்னு இருந்ததுங்க. இப்போ எதனா சண்டை கிண்டு நின்றுச்சுங்கன்னா நல்லா இருக்காதுடி. எந்த நாய் கண்ணு பட்டுச்சுன்னு தெரியலடி. இன்றைக்கே சண்டை வந்துடுச்சு பாரு. காலையில் தான் ஒருத்தி வந்து இஷ்டத்துக்கு பேசிட்டு போனான். எனக்கு அப்படியே ஆத்திரமாக வருதுடி. இப்போ விடு விடு பாரு, கூல் டவுன், எல்லாம் சரியாயிடும். கூல் டவுன். நான் கூல் டவுனும் விருப்பா இருக்குதுடி. காலையில் பசங்க எவ்வளோ அழகாக ஒன்றா இருந்ததுங்க. அதை பார்த்து ஒருத்தி கண்ணு வச்சு பேசிட்டு போனான். இப்போ பாரு, இதுங்க ரெண்டும் ஒரு திசையில் உட்கார போதுங்க இனிமேல்ட்டு. எனக்கு ஐயோ சரி விடு, டென்ஷன் ஆகுது, உண்மையிலே ரொம்ப டென்ஷன் ஆகுது. சரி, நீ அந்த சப்பாத்தி எடுத்துன்னு போய் பசங்களுக்கு கொடுப்போம். நான் எடுத்துகிட்டு போகிறேன், நீயும் வா, நம்ம சேர்ந்து சாப்பிட்ருவோம். வரேன்டி, இப்போ கையெல்லாம் மாவாக இருக்குது, கழுவிட்டு வரேன். சரி பாரு. ஒரு நேரம் சந்தோஷமாக இருந்தால் இன்னொரு நேரம் உட்காந்து புலம்ப வேண்டியதாக இருக்குது. நான் வாழ்க்கையோ இது இவ்வளோ பிரச்சனைகளை கூத்துன்னு கிடக்குது. இந்த கல்யாணம் முடிகிறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிரும் போல இருக்குது. வீடு ஒரு வழி ஆகுதோ இல்லையோ, நான் ஒரு வழி ஆயிரும் போல இருக்குது. ஆண்டவா காப்பாற்றி எல்லாரையும். சரிம்மா நான் அண்ணங்கிட்ட போய் பேசுகிறேன், அழாத. சும்மானாலும் ஸ்கூல் குழந்த மாதிரி எழுதுனுங்கிற. நான் என்ன பண்ணுறது, எல்லாம் சேர்ந்து என்ன அழ வைக்கிறாங்க. அழ வைக்கிறாங்க இந்த அம்மா. ஒரு வேலை இல்லை, உன் வாயை வச்சுக்கின்னு நீ ஒழுங்காக பேசினாலே போதுண்டி, எல்லாம் சரியாயிடும். அவள் கேட்டாலாம் இவன் வாங்கி தரேன்னு சொன்னாலாம். மூஞ்ச பேர் அவளுக்கு. ஏய், ரொம்ப ஓவரா பேசாதடா. பாவம் இவ என்ன பண்ணுவா? அது கேட்டிருக்கோம், அதனால இவ சரின்னு சொல்லிட்டா. ஆரம்பிச்சிருச்சு இப்போத்துலேருந்து. நந்தினிக்கு சோப்பு போட்டு அதை இன்னும் நல்லா அழ வைக்கும். எப்படிங்கிறது முதல்ல. ஐயா, நான் ஏன் அவளை அழ வைக்க போறேன்? அதை தாண்டி எப்பவுமே பண்ணுவேன். யார் அழுதுகின்னு இருந்தாலும் பக்கத்தில் வந்து அழுகுறீங்களான்னு கேட்பேன். அவள் தான் அவங்க உட்காந்து ஓன அழுவாங்க. இதே தானே வேலை உனக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. நந்தினி, நீ அழாதடி. என்ன பண்றது, என்னாலும் அப்படி இருக்குடி. அழாமையும் இருக்க முடியல. இப்ப பாரு, அவர் என்கிட்ட கோச்சுக்கிட்டாரு, மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேங்கிறாரு. பாத்தியா, நீ சொன்னதும் ஓவர பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதே. ஏய் அழுதுன்னு இதுக்கு மேல அப்படியே மண்டி திருப்பிடுவோம் சொல்லிட்டேன். மூஞ்சியை பாரு. ஏன் அண்ணன் மூஞ்சி கொடுத்து பேச மாட்டாரா அவங்ககிட்ட? அவர் அப்படி தாண்டி பண்ணணும். நீ எல்லாம் என்னடி ஜென்மமா இருப்ப? என் அண்ணன் இடத்துல மட்டும் நான் இருந்துருத்துன்னு உன்னை பலர்னு நாலடி வச்சிருப்பேன். மண்டிலே நறுக்கு கொட்டிருப்பேன் தெரியுமா? எனக்கு ஆறுதல் கொடுப்பேன்னு உங்ககிட்ட வந்த பாரு. என்ன சொல்லணும்டா? உன்னியாரடி வர சொன்னது போ. எங்கண்ணா அவன் கிடக்குறான், நீ வாடி என்கிட்ட. இந்த வாரம் போய் தொலை. அப்படியே உக்காந்து மூக்க சீதினு கடா. நீ எல்லாம் இதுக்கு தாண்டி இல்லை ஆக்கி மூஞ்சிய பேர் அவளுக்கு. ராகுலே, போது நிறுத்துறியா? ரொம்ப பேசாத. ஏன் அப்படி தாண்டி பேசணும் இதுகிட்ட எல்லாம்? அண்ணன் எவ்வளவு பிளான் பண்ணி இருந்தாரு தெரியுமா? இவளை கூட்டின்னு பாண்டிச்சேரி வரையும் போயிட்டு வரணும்னு நினைச்சாரு. ஜாலியா போலாம்னு நினைச்சாரு. ஆனா இந்த நாய் எல்லாத்தையும் கெடுத்துருச்சு. இப்ப ட்ரெஸ் கடைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கெல்லாம் போக முடியுமாடியே? நேரத்தோட வீட்டுக்கு வந்து சேர முடியுமா? எல்லாம் ஸ்பாயில் தான், எங்கேயும் போக முடியாது. நீ வேணா பாரு, இவங்க பத்திரிகையை எடுத்துட்டு அப்படியே ட்ரெஸ் எடுத்துட்டு வீட்டுக்கு வருவாங்க. அதுக்கு தான் டைம் கரெக்டா இருக்கும். சரி விடு, நந்தினிக்கு சண்டேவும் லீவு தானே, அன்னைக்கு போயிட்டு வரட்டும் 2 பேரும். அதானே. எப்படி பேசுதுங்க பார்த்தியா ரெண்டும்? ஒரு இடத்துக்கு ஆசையாக போகணுன்னு பிளான் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போக முடியலன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இன்னொரு நாள் போக வேண்டியதானே. நீ இவ்வளோ அசால்ட்டாக பேசுகிறீங்க. உங்கள் 2 பேருக்கும் நடந்தா தெரிய வேண்டிய. சரி உன்னை விடு காயத்ரியே, நீ கொஞ்சம் அமைதியாரு. என்ன நீ உனக்கு அண்ணன் கூட வெளியே போகணும்லாம் ஆசை இல்லையா? இருக்குதான். அப்போ என்ன டேஷுக்கடி மணிமேகலுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்போன்னு சொன்னேன். அதுவும் நீ போட்டிருக்க மாதிரியே ட்ரெஸ்ஸு. ஏண்டி அதையெல்லாம் முதல்ல தேடி கண்டுபிடிக்க முடியுமாடியே? அறிவை எங்கடி வச்சிருக்கிற நீ? ராகுலே, வாய முடி. நான் அவட்டு தானே பேசின்னு இருக்கிறான். நீ சொல்லலாம். விடாண்டா, நான் ஏதோ யோசனை இல்லாம சொல்லிட்டேன். சும்மா திட்டிக்கிட்டே இருக்கேன். அடி பாவி, என்னடி இப்படி பேசுறா இவா? என்னடி யோசனை இல்லை நல்லா சொல்லின்னு இருக்குது இந்த பொண்ணு. அவரு கூட சேர்ந்து தானடி வெளியே போகுது. அவரு தானடி இவளை கூட்டின்னு போறாரு. அது கூட ஞாபகத்துல இருக்காதா இதுக்கு? என்ன ஜென்மமா இருக்கும்டி இது? உன்னையெல்லாம் அண்ணன் சும்மா விட்டாரு பேரு. சே, நல்லா போட்டு 4 அடி வச்சிருக்கலாம் உன்னெல்லாம். டேய் சும்மா அதே சொல்லிட்டு இருக்காதரா, விடுடா. எனக்கு நான் இந்த நாய் எக்கடி கேட்டு போனா எனக்கு நான். ஆனா நாயை நான் ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன்டி, நல்லா கேட்டுக்க. அண்ணனுக்கு நீ என்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறியோ அன்னைக்கு தாண்டி உன் லைஃப் ஸ்மூத்தா போவோம். அது வரைக்கும் இப்படி தாண்டி உட்காந்து எழுதுன்னு கிடப்ப. மூக்கு சிந்தின்னு கடை உட்காந்துக்கினி நீ தொடச்சு விட்டுன்னு நல்லா உட்காந்துக்கினே. நான் வர்றேன். என்னடி இப்படி சொல்லிட்டு போறான் அவன்? நான் அவருக்கு முக்கியத்துவமே கொடுக்கலையா? அப்போ அவன் அப்படி தாண்டி பேசுவான் அண்ணன் மேல இருக்க பாசத்துல. நீ விடு, அதெல்லாம் கண்டுக்காத. நீ அண்ணனுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற, எந்த அளவுக்கு அவர் மேல ஆசையா இருக்க, எந்த அளவுக்கு அவரை லவ் பண்றன்னு எனக்கு நல்லா தெரியும். அவன் கிடக்குறான், அவன் லூசு. அப்படி சொல்லுடி. அந்தாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. அவர் தங்கச்சிக்காக நான் பார்க்குறேன், அவருக்காகவும் நான் பார்க்குறேன். என்னை புரிஞ்சுக்கணும்ல. 2 பேரும் எனக்கு முக்கியம் தானடி. அதெல்லாம் சரிதாண்டி. ஆனா சில நேரத்துல நம்ம யாருக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறோங்கிறது இருக்கு, சரியா? அது நீ அண்ணனுக்கு அதிகமா கொடு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன், சரியா?
ம் சரி காயத்ரி. சமத்து குட்டிடி, நீ சொல்ற விதத்துல சொன்னா புரிஞ்சுக்க போற. ஆனா அந்த லூசு பையலுக்கு அதெல்லாம் தெரியாது. கத்திட்டு போயிட்டே இருக்கான் பாரு அவன் பாட்டு நிக்கிருக்கு பையன். அவன் கிறுக்கு நாய் தான். சரி விடு. சரி வா, நீ இப்படியே அழுதுகிட்டு இருக்காது, வந்து அண்ணன் கிட்ட பேசு. அதுக்கப்புறமா போய் தூங்கு, நாளைக்கு வேலைக்கு போகணும்ல, வா. ம் சரிடி. ஆனால் அவர் என்கிட்ட பேசுவாரான்னு தெரியலையே. அவரு பேசலன்னா என்ன, நீ பாட்டு நின்று பேசிட்டு கிளம்பிடு, குட் நைட் சொல்லிட்டு வந்து தூங்கிடு, அவ்வளவுதான். ஈஸியாக சொல்லிட்டேன். அந்த ஆளு ஏன் நீ என்கிட்ட எல்லாம் நின்று பேசிக்கிட்டு இருக்குன்னு பிரகாஷ் ராஜ் மாதிரி சுருக்குன்னு கேள்வி கேட்பாருடி. என்ன சொன்னாலும் காதுல வாங்கிக்காத, நீ பாட்டு பேச வேண்டியதை பேசிட்டு வந்துரு. அது ரொம்ப கஷ்டம்டி. அவர் எதனா சொன்னார்னா டக்குன்னு எனக்கும் கோவம் வருது. நானும் திருப்பி எதனா சொல்லி விட்டுடுறேன். சரி பார்க்குறேன், வேற என்ன பண்ண முடியும். சில நேரத்தில் நம்ம அமைதியாக போகிறது ரொம்ப நல்லதுடி. அதை கற்றுக்க, லைஃப்பில் உண்மையிலேயே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். சரியா? ஏட்டிக்கு போட்டி பேசிக்கிட்டே இருந்தோன்னு வையேன், பிரச்சனை வளர்ந்துக்கிட்டே தான் போகும். சரிடி காயத்ரி. சரி வா, அண்ணங்கிட்ட வந்து பேசு. சரிடி.